வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? சாட்டர்டே ஈவினிங், மணி இப்போ என்ன ஆகுது? 5:45. நீங்கள் பாருங்கள், இப்போ தான் டெலிவரி போயிட்டு வந்தேன் சைதாப்பேட்டையில். ஒரு பிரதர் கேட்டிருந்தார், பெங்களூருக்கு ஒரு பார்சல் கேட்டிருந்தார், அவருக்கு ஒரு பார்சல் கேட்டிருந்தார். இன்னொரு குழம்பு தூள், சாம்பார் தூள், பருப்பு பொடி எல்லாம் கேட்டிருந்தார். அது கொடுத்துருவாங்க. அவர் யாருன்னு ஒரு பேர் தியாகராஜன் சார். அவர் நாங்கள் பெங்களூர் வாட்டி போயிட்டு வந்தோம் ப்ரோக்ராமுக்கோசம். நான் வடிவேல் சேகர், சிவாஜி அந்த ட்ரெயினில் போகிறப்போ ஃப்ரெண்ட் ஆனார். நான் மறந்துட்டேன். அப்புறம் நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காரு அவர், சேனல் கேட்டு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தார். அடுத்து சூர்யா பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆர்டரும் பண்ணார். இப்போ சைதாப்பில் அவர் கொடுத்துட்டு இப்போ தான் உட்காந்தேன். அதில் இந்த பார்சல்லாம் ரெடி ஆகிருக்கு. இந்த குழம்புத்தூள் இப்போ பள்ளிக்கடன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ டெலிவரி போர்ஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. இது நாங்கள் இப்படி கொடுக்குறோன்னா இப்படியே திரும்ப கொடுக்க மாட்டோம். ஒரு கொரியர் கவர் எப்படி தருவாங்க, அழகாக கொரியர் கவர் போட்டு நீட்டாக பேக் பண்ணிட்டு, ஒரு கொரியர் பாய் டெலிவரி தரப்போ அந்த கொரியர் கவர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நாங்கள் தரோம். இப்போ அந்த பிரதர் கொடுத்து வந்தோம். நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதை விட நீட்டாக தான் போகும். அதாவது கொரியர் கவராவது நிறைய இடங்களுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருச்சாங்க. நம்ம கையில் திரும்ப நீட்டாக திரும்ப கொடுப்போம். அதாவது இந்த கொரியர் கவரே தான் அட்ரஸோட திரும்பி கொடுத்து வந்துடுறேன். யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கல்யாணம் இது கல்யாண ரசத்தூள் வாங்கினவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட வாங்கி தான் இருக்காங்க. இப்போ பள்ளிக்கடனை கிளம்பிட்டேன். நாளைக்கு என்னடான்னா, இவங்க அப்பாவுக்கு நாளைக்கு 20வது ஆண்டு தவசம். இவங்க அப்பா இறந்து 20 வருஷம் ஆகுது. ரொம்ப நல்ல மனுஷன். நல்லவங்களாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க போல இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன். அவரும் நல்லா பேசுவார், என்கிட்ட பொய் சொல்ல மாட்டார். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் தானே, ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் லைஃப்பில். நல்ல மனுஷன். கரெக்டாக 20 வருஷம் அவர் இறந்து. இப்போ நாளைக்கு ஐயர் வராரு அவர் தோஷம் பண்ணுறது. ஆக்சுவலாக 20 வருஷமாக கரெக்டாக வருஷம் மிஸ் பண்ணால் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த நிறைய பேருக்கு பித்திருக்கள் தோஷம்னுவாங்க இல்லையா, காரிய தடை, தொழிலில் தடங்கள், திருமண தடங்கள், வீட்டில் சுபகாரிய தடங்கள், அதெல்லாம் நிறைய பேர் நடக்குது. அதெல்லாம் என்ன காரணம்னா, இந்த பித்திருக்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய கடமையே சரியாக செய்யாதால் தான் அது நடக்குது சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அது ஜோசியத்தில் இருக்குது. ஸோ பித்திருக்களுக்கு நம்ம திருப்திப்படுத்தணும். என்னங்க பண்ணுற போகிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை பிண்டம் கொடுக்க போகிறோம். அது நம்ம அது மாதிரி பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி, நம்ம லைஃப்பில் நல்லாயிருக்கும். ஸோ அது கரெக்டாக 20 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு பண்ணியாச்சு. எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 20 எங்கள் அம்மா இருந்துக்கிட்ட 25 வருஷம் ஆகிடுது. கரெக்டாக பண்ணி தான் இருக்கும். அதை நம்ம பண்ணாலே நம்ம லைஃப்பில் நல்லாயிருக்கும். சரி, இதெல்லாம் கொரியர் கவரில் போட்டு எத்தனை கொடுத்துட்டு வந்துடும். ஓகேவா? நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு ஐயர் வர சொல்லியிருக்காரு. ஸோ வெஸ்ட்டு முக பேர் காலையில் சீக்கிரம் போகணும். அது ஒரு 1 hour 1.5 hour ஆகும். ஓகேவா? அது லிஸ்ட்டெல்லாம் எழுதி அனுப்பிச்சிருக்காரு இல்லையா, அது கொடுத்து வந்துடுறேன். ஓகே, ஒருத்தர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு குழம்பு தூள், சாம்பார் தூள் நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.